பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பிசிபிளாபாத் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து அந்த மசாலா பவுடர் நம்ம அரைக்கிறதுக்கு தனியா வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா. அடுத்தது வந்து 12 மிளகு வச்சுருக்கேன். 12 எடுத்துக்கங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறோங்க. கடுகு, உளுந்து, அடுத்தது வந்து வெந்தயம், வெங்காயம், சின்ன வெங்காயங்க. பாருங்க, சின்ன வெங்காயம், தக்காளி நான் 1 வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்படியே புளி வந்து இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. சின்னது சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த காய் வந்து நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பட்டாணி இதெல்லாம் வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து பருப்பு வந்து மசைல் பண்ணி வச்சுருக்கேன், கடைஞ்சி வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம மசாலா பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கடாயை வச்சுருக்கேங்க. முதல்ல நம்ம தனியாக போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் கொப்பரை கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொப்பரை சேர்த்துக்கலாம். நான் கொப்பரை சேர்க்கலைங்க. அடுத்தது வந்து பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மிளகு, சீரகம். அடுத்தது வந்து மிளகாய் போட்டுக்கலாங்க. 12 மிளகாய் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அது வறுபட்டதுன்னா நல்ல வாசனையாக வருங்க. அப்போ நம்மளுக்கு வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபாஸ்ட்டில் தாங்க வச்சுருக்கேன். நீங்களும் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வாசனை வருது. வறுப்பட்டுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் வச்சுருக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம நெய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுங்க மேலே ஊற்றுறதுக்கு. ஓகேங்களா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காயட்டும் வச்சுங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது கூடயே வெந்தயம் போட்டுக்கணும். பொரியட்டும். சின்ன சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேங்க. 200 கிராம். நல்லா வதங்கணுங்க. இப்போ அடுத்தது வந்து தக்காளி நான் 1 வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து இந்த சைஸில் ஓகேங்களா. ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அதனால் தக்காளி வந்து நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். வதங்கிடுச்சுங்க. பாருங்க. இப்போ நம்ம வந்து காய் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று போட்டுருக்காங்க. காலிஃப்ளவர் சின்னதாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். சில பேர் வந்து காலிஃப்ளவர் போட மாட்டாங்க. நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா.
இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நம்ம லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கப்போம். இது வெந்தோடனே சேர்க்கணும். ஓகேங்களா? நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. இன்னும் கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வேகணுங்க. ஒரு 4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க தண்ணி. ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. ஓகேங்களா? 4 கிளாஸ் தண்ணி 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெந்துடுச்சுங்களா பார்ப்போங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கிண்டி இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்க, அதை வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் 12 காஞ்ச மிளகா வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு வந்து 200 கிராம் வச்சுருக்கேங்க. 200 கிராம் நம்ம மசீல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் பாதி வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அப்போ எசன்ஸ் இறங்குறதுக்காக நான் போடுறேங்க இது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அது கொதிச்சோன்னா நம்ம சாப்பாடு கிடைக்கும். ஓகேங்களா? காயெல்லாம் வெந்துருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த சாப்பாடு வந்து நான் 1/2 kg வச்சுருக்கேங்க. ரைஸ் வந்து 1/2 kg வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கொட்டிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கணுங்க. இது கொட்டிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது வரணுங்க. ஓகேங்களா? உப்பு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுங்க. நான் 1.5 ஸ்பூன் காமிச்சேன், நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வைங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வேகட்டுங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து சாரிங்க, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாதி நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இறக்கிடலாம். பிசிபிளாக பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்து. ரொம்ப சுடுதுங்க. அது கூட சேர்த்து அப்பளம். இதுக்கு அப்பளங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்பளம் தாங்க வைக்கணும் பிசிபிளாக பார்த்துக்கு. ஓகேங்களா? சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.